என்னோடு கூட திருப்புங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அதனுடைய முதல் 5 வசனங்கள். அப்போஸ்தலர் 15 1 முதல் 5 வரை. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் பிரஜாதியார் மனம் திருப்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இந்த பகுதி கர்த்தருடைய வசனம் சீஷர்கள் வழியாக உலகம் முழுவதும், குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்த வேளையிலே சபை சந்தித்த சிக்கல்கள், சபை சந்தித்த சவால்கள், சபை சந்தித்த தவறான உபதேசங்கள், தவறான என்று சொல்லுகிற போது இயேசு காட்டின உபதேசங்களுக்கு மாறான உபதேசம் ஆகிய இவைகளை எதிர்கொண்ட ஒரு சபை அல்லது எதிர்கொண்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவம் எப்படி அவைகளிலிருந்து விடுபட்டது அல்லது எப்படி அவைகளை எதிர்கொண்டது என்பதையும், இவ்விதமான உபதேசங்கள் சபைக்குள் வருகிற போது ஒரு சபை மூப்பருடைய பொறுப்புகள் என்ன என்பதும், அவ்விதமான உபதேசங்களை ஒரு சபையில் பிரசங்கிக்கும் போது சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய எச்சரிக்கை உணர்வு என்னவா இருக்க வேண்டும் என்கிற பலவிதமான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான பகுதி இது. இதிலே an elder must be a vigilant man. An elder must be a watchful over their church or over their flocks என்கிற சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த பகுதியிலே அந்தியோக்கிய சபைக்கு யூதேயாவில் இருந்து சில யூதர்கள் வருகிறார்கள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மோசேயினுடைய வழிமுறைகளின்படி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். இவர்கள் இந்த சபையில் வந்து, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற எல்லா புரஜாதி மக்களாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து, நீங்கள் விருத்த சேதனம் பெற வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள். இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு. ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதிக்கிறார்கள். நல்ல வேளையாக இவ்விதமான போதனை சபைக்குள் வருகிற போது அங்கே பவுலும் பர்னபாவும் இருந்தாங்க. ஏனென்றால் இதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பவுலும் பர்னபாவும் 2 ஆண்டுகள் ஒரு மிஷனரி டூர் போயிட்டாங்க. they were not in the church. அவ்விதமான சமயத்தில் இவ்விதமான போதனை வந்திருக்கும் என்றால் சபை ஒருவேளை குழம்பி போயிருக்கும். பட் பவுலும் பர்னபாவும் சபையில் இருந்தார்கள். உடனடியாக பாருங்க, அந்த வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று. they got a debate and strong opposition from Paul and Barnabas. என்ன சொல்லுகிறார்கள் பவுலும் பர்னபாவும்? விருத்த சேதனம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, பிரஜாதிகளில் இருக்கிறவர்கள். ஏன் எனில் யூதனாய் பிறந்த ஒரு குழந்தைக்கு 8ஆம் நாளிலேயே விருத்த சேதனம் பண்ணி விடுவார்கள், ஒரு யூத குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு. ஆகவே அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது விருத்த சேதனம் கேள்வியே இல்லாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் ஞானஸ்தானம் பெறுவதும் தான் அங்கே கேள்வி. ஆனால் பிரஜாதியில் பிறந்த ஒருவன் இயேசுவை அறிகிற வயது வருகிற போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மனம் திரும்புகிறான், ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறான்.
ஆகவே அபிதமான மனிதனுக்கு மீண்டும் அவன் விருத்த சேதனம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பவுலும் பர்னபாவும் அவர்களோடு தர்க்கம் செய்கிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். ஏன் எனில் அன்றைக்கு வேதம் எழுதப்படவில்லை, புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. ஆகவே இயேசுவினுடைய போதனைகள் யாருடைய கரங்களிலும் புத்தகமாக இல்லை. வசனத்தை அறிவிக்கிற பவுலிடத்தில் ஆகட்டும், பர்னபாவிடத்தில் ஆகட்டும், அல்லது எருசலேமில் இருந்து வந்த இந்த பரிசேயர்கள் அவர்களிடத்தில் ஆகட்டும், புத்தகம் இல்ல, வேதம் என்கிற புத்தகம் இல்ல கையில. ஆகவே இயேசுவை கண்ணால் பார்த்து, இயேசுவின் வார்த்தைகளை காதால் கேட்டு, இயேசுவோடு இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடத்தில் அனுப்பலாம் என்று தீர்மானித்து அவர்கள் போகிறார்கள். போய் கடந்த சில ஆண்டுகளாக இவர்கள் செய்த ஊழியத்தின் வழியாக பிரஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை அறிவிக்கிறார்கள். அறிவித்த பின்பு அவர்கள் அறிவித்தவுடன் 5ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது எருசலேமில் இருந்த அந்த சபையிலே அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள், அவர்களோடு இந்த சபையார்களுக்குள் இருந்த பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளானவர்கள் எழுகிறார்கள். எழுந்து அவர்களுக்கு விருத்த சேதனம் கொடுக்க வேண்டும், மட்டுமல்ல மோசேயின் ஆகமங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி அவர்கள் நடத்த அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமான சூழ்நிலையில சபை என்ன முடிவெடுத்தது? அந்த கன்க்ளூஷன்ல அவர்கள் 24ஆம் வசனத்தில் எழுதுறாங்க, எங்களால் கட்டளை பெறாத சிலர், அதாவது நாங்கள் அனுப்பாத சிலர் அல்லது எங்களிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு வராத சிலர் அந்தியோக்கிய சபைக்கு வந்து நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை புரட்டி இருக்கிறார்கள், உங்கள் ஆத்துமாக்களை கலக்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர்களை நாங்கள் அனுப்பவில்லை. முதலாவது அவங்க சொல்றது, அவர்களை நாங்கள் அனுப்பவில்லை. கூடுதலாக அந்த உபதேசம் இயேசுவினுடையது அல்ல, அதாவது எங்களுடையது அல்ல. ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த கடிதத்தை கொண்டு வருவதற்கு சில நபர்களையும் அனுப்புகிறோம். ஏன்னா அன்றைக்கு தவறாய் போய் யார் வேணாலும் எங்க வேணாலும் செய்தியை சொல்லிட முடியும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அந்த ஒரு சபைக்குள்ள போக முடியும், போய் அவன் விருத்த சேதனம் அடையணும்னு சொல்லிட முடியும் அன்றைக்கு. ஆகவே அவர்கள், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, எந்த சபையிலிருந்து எந்த சபைக்கு ஆள் அனுப்பினாலும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் மூலமாக அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு சபைக்கும் அந்த மனிதன் பேர் அந்த இதில் எழுதுறாங்க. இங்க யூதா மற்றும் சீலா என்பவர்களை அனுப்புகிறோம் என்று எழுதுகிறாங்க. பவுல் பாத்தீங்கன்னா தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்று எழுதுகிறார். இன்னொரு இடத்துல தீத்துவை அனுப்புகிறேன் எழுதுகிறார். இன்னொரு இடத்துல ஒனேசிமை அனுப்புகிறேன் என்று எழுதுகிறார். இன்னொரு இடத்துல எப்ராப்ராத்துவை அனுப்புகிறேன் என்று எழுதுகிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த ஆட்களையும் நான் அனுப்புகிறேன், இவர்கள் வழியாதான் என் செய்தி உங்கள்கிட்ட வரும் என்று சொல்லி ரொம்ப கவனமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஏனெனில் கலப்படம் வந்துவிடக்கூடாது, பொய் உபதேசம் வந்துவிடக்கூடாது, ஃபால்ஸ் டீச்சிங் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். காரணம், மீண்டும் அண்டர்லைன் பண்ணீங்க, வேதம் அப்பொழுது அவர்கள் கரங்களில் வேதமாக இல்லை. ஆகவே யார் வேணாலும் எது வேணாலும் பேச முடியும். எனிவே அவர்கள் கடிதத்தை எழுதுவதோடு கூட ஆட்களையும் அனுப்புகிறார்கள். நீங்க அடுத்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரர்கள் அந்தியோக்கியாவுக்கு வராங்க. வந்து அவர்கள் அந்த கடிதத்தை காட்டுகிறார்கள். அதோடு கூட அவர்களே தீர்க்கதரிசிகள், யூதாவும் சீலாவும், 32ஆம் வசனம், அவர்கள் சகோதரர்களுக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி புத்தி சொல்லுகிறார்கள், சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். இப்படியாக சபைக்குள் வந்த ஒரு பொய் உபதேசம், அதாவது ஒரு தவறான உபதேசம், உடனடியாக அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளப்பட்டு அவர்களுடைய உத்தரவு பெறாமல் வந்தவர்கள் என்ற அடையாளம் காணப்பட்டு எது சபைக்குள் போதிக்க வேண்டியது என்பதையும் காட்டி கொடுத்து அந்த விஷயத்தை முடிக்கிறார்கள். This is how they dealt with the problem, especially about false teaching. பாருங்க, அது false teaching சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா விருத்த சேதனம் என்பது யூதர்களுக்கானது. அதை சபைக்குள் கொண்டு வருகிற போது அது false teaching ஆயிடுது. அதுவே God himself gave that command to Israel people. But when it comes to New Testament church, New Covenant church, it's a false teaching. அதை வன்மையாக எதிர்க்கிறார் பவுல், கடுமையாக எதிர்க்கிறார் பவுல். அதை தீர்க்கும் வரைக்கும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்பது போல அவர் செயல்படுகிறார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, this James and everybody is sent, என்ன சொல்றாங்கன்னா, we send official representatives. நாங்கள் சபையாக முடிவெடுத்த ஒரு அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறோம். அவர்கள் வாயில் நீங்கள் கேட்பதுதான் உண்மை. கலாத்தியர்
1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உங்களை கலாத்து சபைக்கு பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர்கள் ஒரு சுவிசேஷத்தை கேட்டார்கள், கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள் வேறொரு செய்தி வந்திருக்கிறது. யாரோ ஒருத்தர் மூலமா அல்லது யாரோ சிலர் மூலமா அந்த செய்தியை கேட்டு அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்று பவுல் பார்க்கிறார். கேட்டு நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக அந்த செய்தியை விட்டு, அதாவது அந்த நற்செய்தியை விட்டு, அந்த சுவிசேஷத்தை விட்டு திரும்பி விட்டீர்கள் என்பதை நான் பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறேன். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். எப்படி முடியுது உங்களால என்று கேட்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, பவுல் இல்லாத நாட்களில், இல்லாத சமயத்தில் வேறு யாரோ சபைக்குள் வந்து ஏதோ செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி தான் நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்பது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த என்டையர் புத்தகத்துல அவர் அந்த விருத்த சேதனத்தை குறித்து பல்வேறு இடங்கள் எழுதுறாரு. யூ கேனாட், நீங்கள் அதை வச்சு ஒன்னும் ரட்சிக்கப்பட முடியாது என்று. அப்படியே தொடர்ந்து பாருங்க. வேறொரு சுவிசேஷமே இல்லை. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறு இல்லை. ஆகவே அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோமே சுவிசேஷம், அதை தவிர மீண்டும் நாங்களே வந்து வேறொரு சுவிசேஷத்தை சொன்னாலோ அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலோ, யார் வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். பவுல் தன்னை நினைத்து சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு அறிவித்து விட்டேன், இயேசுவின் வழியாக மட்டுமே ரட்சிப்பு மீட்பு என்று. இப்பொழுது நானே மீண்டும் வந்து, அதாவது நான் அந்த செய்தியை அறிவித்ததுனால பல்வேறு எதிர்ப்புகளை அனுபவிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஆகவே நான் கொஞ்சம் மனம் இறங்கி, ஓகே எடுத்துங்க, பரவாயில்ல, நீ எடுத்துக்கிட்ட தப்பு ஒண்ணும் இல்லை என்று நான் இறங்கி வந்தால், நானே ஒருவேளை வந்து வேறொரு வழி நீ எடுத்துக்கிட்டா ரட்சிக்கப்படுவா என்று இறங்கி வந்தால் நான் சபிக்கப்பட்டவன். பவுல் சொல்றாரு, ஒரு தூதன் வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். எந்த சபையிலிருந்து யார் வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷமானது நான் மனுஷனிடத்தில் பெறவில்லை, மனுஷனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை, அதை இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். Jesus himself revealed me. Jesus himself revealed me. What is that? ரட்சிப்பு இயேசுவின் வழியாக மட்டுமே என்பதை என்று சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் சொல்றாரு, நான் தேவ அறிவிப்பினாலே, தமிழ் வேதம், ஆங்கில வேதம் சொல்லுகிறது, I went because of the revelation which I received. வெளிப்படுத்துதல், இயேசுவின் வழியாக எனக்கு ஒரு ரெவலேஷன் கிடைச்சது. அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்ட நான் தான் அது விஷயமாக என் சபையில் ஒரு பெரிய போராட்டம் வந்த போது எருசலேமுக்கு போனேன். 14 ஆண்டுகளுக்கு பின்பு நான் பர்னபாவோடு எருசலேமுக்கு போனேன். ஏன் போனேன்? There was a revelation. Somebody came to church and they teach about circumcision. But I got a revelation from Jesus. So that I went to Jerusalem and were dealt with this. எனவே விருத்த சேதனம் அவசியம் இல்லாதது. விருத்த சேதனத்தை குறித்து பேசுகிறவர்கள் பக்க வழியாய் உள்ளே வருகிறவர்கள். அவர்கள் கள்ள சகோதரர்கள். 4ஆம் வசனம். அவர்கள் சபைக்குள் பக்க வழியாய் வருகிறார்கள், நுழைந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு கீழ்ப்படிய இணங்கவில்லை, கீழ்ப்படியாதீர்கள் என்று சொல்லி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இன்றைக்கான காரியம் இல்லை. பிகாஸ் இன்னைக்கு எந்த கிறிஸ்தவ சபையிலும் விருத்த சேதனத்தை குறித்து யாரும் பிரசங்கம் பண்றதில்லை, எடுக்க வேண்டும் என்று. ஆகவே இதை முதல் நூற்றாண்டு சபை அனுபவித்தது. அதன் வழியாக நாம் நம்முடைய செய்திக்கு வரப்போகிறோம். ஆகவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார். மீண்டும் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை பாருங்க. அவர் கேட்கிறத, புத்தி இல்லாத கலாத்தியரே, foolish Galatians, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? சபைக்குள் யாரோ வரா, பவுல் இல்லாத நேரத்தில் அவங்களை மயக்கிடும். நிச்சயமான ஒரு பெண்ணை மாப்பிள்ளை வெளியே எங்கேயோ வேலைக்கு போகும்போது, பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போதோ அல்லது கல்லூரிக்கு போகும்போதோ அல்லது வேலைக்கு போகும்போதோ தெரு முனையில் நிற்கிற சில வாலிபர்கள் மயக்கி விடுகிறார்கள், பின்னாடியே போய், இல்லையா? அதுபோல இயேசுவுக்கு என்று நியமிக்கப்பட்ட, இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட இந்த சபை மக்களை யாரோ ஒருவர் சபைக்குள் வந்து மயக்கி விடுகிறார்கள் தவறான உபதேசத்தின் வழியாக. கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள்,
ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? அகேன், அங்கே மயக்கினார்கள், இங்கே தடை செய்கிறார்கள் கீழ்ப்படிவதில்லை என்று சொல்லிவிட்டு, இவ்விதமான போதனை இப்பொழுது நீங்கள் கேட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இந்த போதனை உங்களை அழைத்த இயேசுவினால் உண்டானது அல்ல, இயேசுவினால் உண்டான போதனை அல்ல என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கொஞ்சோண்டு புளிச்ச மாவு முழு மாவையும் உப்ப பண்ணும். கொஞ்சம் புளிச்ச மாவு போதும் ஒரு மாவை கம்ப்ளீட்டா, ஒரு லாட் ஆஃப் பெரிய குவாண்டிட்டி ஆஃப் மாவை கூட புளிக்க வைக்கிறதுக்கு. ஆக a little bit small teaching in any form, if it is against Jesus' teachings, சபைக்குள் வந்துட்டா போதும், அது வந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. ஒரு மாவுக்குள்ள புளிச்ச மாவு போயிருக்குன்னு கண்ணில் தெரியாது. பட் ஒரு நாளைக்கு பின்னாடி நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா உப்பிட்டு இருக்கும் எல்லா மாவும். என்பது போல புளித்த மாவு கொஞ்சம் வந்தால் போதும் சபைக்குள், பொய் உபதேசம் கொஞ்சம் வந்தால் போதும் சபைக்குள், அது சபையை கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு படிப்படியாக எல்லாவற்றையுமே ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். 10ஆம் வசனம். எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். மீண்டும் 12ஆம் வசனத்துல, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வசனத்தை, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைகளை பவுல் தொடர்ந்து ஒரு புத்தகம் முழுவதும் பயன்படுத்திக்கிறாருன்னா, ஜஸ்ட் இமேஜின் பவுலுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் என்ன என்றால், சுவிசேஷத்தில் கலப்பு வந்துவிடக் கூடாது. அட் எனி காஸ்ட் விருத்த சேதனம் வேணும் என்ற வார்த்தையை புறஜாதிகளுக்கு கொடுத்துடக்கூடாது. அட் எனி காஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-15. ஆகிலும் சில காரியங்களை குறித்து ஒரு பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இது பெர்கமு என்கிற ஒரு சபைக்கு எழுதப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா, if you carefully see or read, இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட செய்திகளும் அந்த 7 சபைகளுடைய மூப்பனுக்கு எழுதப்பட்ட செய்திகள். if you carefully read, ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை அவர் மூப்பர்களுக்கு தான் கொடுக்கிறார் ஆண்டவர். கொடுத்து விட்டு என்டைய செய்திக்கு முடிவில் தான் சபை ஆவியானவர் சொல்வதை சபை கேட்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். ஆக மூப்பனுக்கு தான் பிரதானமான செய்தி, தென் சபைக்கும் தொடர்ந்து. அதுல இந்த சபையினுடைய மூப்பனை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்குது. பெர்கமு சபையினுடைய மூப்பனை பார்த்து சொல்றாரு. என்ன குறைவு என்றால், உன் சபையிலே பீலேயாமுடைய போதகத்தை நீ அனுமதித்து விட்டாய். அதாவது அந்த சபை மூப்பர் பீலேயாமுடைய போதகத்தை பிரசங்கம் பண்ணல, அதை அனுமதிக்கல. பட் அவிதமான ஒரு போதனை சபைக்குள் வருவதற்கு, அவிதமாய் யாரோ பிரசங்கம் பண்ணுவதற்கு இவர் அனுமதி கொடுத்து விட்டார். அதுதான் செய்தி. அவர் சொல்றாரு, ஆகவே எனக்கு உன் பேரில் குறைவு இருக்கிறது. பீலேயாமுடைய போதகம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 3 அதிகாரம் முழுவதும் இருக்கு. இந்த 3 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, I tell you, அவனை குறித்து நீங்க என்ன ஒரு விதமான எண்ணத்துக்கு வருவீங்க தெரியுமா? He was a wonderful prophet. He was a wonderful prophet. பணம் கொடுக்கிறேன், இஸ்ரவேல் மக்களை சபி என்று சொல்லி அழைத்த போது நான் வரமாட்டேன் என்று சொன்னான். மீண்டும் பணம் கொடுக்கிறேன் என்று கூப்பிட்ட போது நான் வரமாட்டேன் என்று சொன்னான். நிறைய கொடுக்கிறேன் என்று சொன்னப்போ நான் வேணா கடவுள் சொன்னா வரேன் என்று சொன்னான். கடவுள் சொல்லி வந்த போதும் நான் கடவுள் சொல்வதை மட்டும் தான் சொல்லுவேன், சபிக்க மாட்டேன் என்று சொல்லி செய்தான். இதைதான் நாம பிலேயாமை குறித்து நினைச்சுக்குவோம். That is not a real picture. எண்ணாகமம் 31:16. பேயரின் சங்கதியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண
காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் சபையில், கர்த்தருடைய சபையிலே வாதை நேரிட்டது. நல்லா கேளுங்க. பிலேயாமுடைய ஆலோசனையினாலே இஸ்ரவேல் மக்கள் கண்ணியில் விழுவதற்கு இந்த பெண்கள் யாரு என்றால் இந்த மீதியானிய பெண்கள் காரணமாயிருந்தார்கள் என்று மோசே சொல்லுகிறார். ஆனா நீங்க அந்த 3 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா எங்கேயுமே பிலேயாம் எவ்விதமான ஆலோசனை கொடுத்தான்னு இருக்காது, இருக்கவே இருக்காது. பட் கடவுள் அதை இங்கே எழுதி வச்சிருக்காரு. அவன் தான் போகும் முன்னே அந்த பாலாக் அரசனுக்கு சொல்லிட்டு போயிருக்கான். என்ன சொல்லி போயிருக்கான்? கடவுள் இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார், சபிக்க விரும்பவில்லை. கடவுளுடைய எண்ணம் அதுதான். ஆனால் ஐ ஹாவ் ஐடியா. வாட் இஸ் ஐடியா? Let your women, all young women, can go into the camp and invite Israel men to their pagan party. சிலை வணங்க, விருந்து சாப்பிட கூப்பிடட்டும். அப்படி வந்து அவங்க வணங்கிட்டாங்கன்னா நான் சபைக்க வேண்டியதே இல்லை, கடவுளே அவங்க வந்து வணங்கிட்டாங்கன்னா அப்படியே வருகிற அவர்கள் உங்க பெண்களோடு அவர்கள் வந்து உபச்சாரம் பண்ணட்டும். God will destroy them என்று சொல்லி மறைமுகமாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து போயிருக்கலாம் பாலாக் அரசனுக்கு. இதைதான் ஆண்டவர் இங்கே எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாம். ஆனா அந்த 3 அதிகாரத்துல அது கிடையாது. பட் மோசேக்கு தெரியும். மோசே எங்க எழுதுறாரு என்ன 31ல, பாலாக்குக்கு போதனை செஞ்சது அந்த பிலேயாம் தான். அவனுடைய ஆலோசனையின்படி தான் மக்கள் போயிட்டு பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஆக இந்த பிலேயாமுடைய போதனைகள் என்ன என்று பார்த்தால், இந்த பகுதியில் பார்த்தா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா விக்கிரக ஆராதனை மற்றும் வேசித்தனம் என்று. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு பின்பு மறைந்திருக்கிறது என்ன என்றால் பண ஆசை. பண ஆசை. எடுங்கள் 2 Peter chapter 2 verses 50. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான். அநீதத்தின் கூலியை விரும்பினான். He loved to earn money by doing wrong. யாரு? பீலேயாம். அவன் பணம் சம்பாதிப்பதற்காக பாலாக் அரசனுக்கு போதனை செய்தான். இதை இங்க எழுதி வச்சிருக்காரு, பணம் சம்பாதிக்க என்று. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு? ஆல்மோஸ்ட் 1500 இயர்ஸ்க்கு அப்புறம் எழுதி வச்சிருக்காரு கடவுள். அவனுடைய எண்ணம் என்ன? பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அந்த 3 அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் எனக்கு பணம் வேண்டாம், பணம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு வசனமும் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. Turn with me. யூதா 11. அதிலே மையப்பகுதி, பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சனையினாலே, வஞ்சகத்திலே விரைந்து ஓடி, he deceived people for money. யாரு? பீலேயாம். பீலேயாம் deceived people for money. ஆக பணத்தை சம்பாதிப்பதற்காக எவ்விதமான போதனையும் சபைகளில் கொடுக்கிற மூப்பர்கள், அல்லது சபையாக போய் பிரசங்கம் பண்ணுகிற மூப்பர்கள், அல்லது பாஸ்டர்ஸ், whoever may be, we need to know what is their intention. Israel people don't know. But God, கடவுள் இதை நீண்ட வருடங்களுக்கு பின்புதான் எழுதி வச்சிருக்கிறார். எதற்காக என்றால், நமது வாழ்வு காலத்தில் புதிய ஏற்பாட்டு சபைகள் இவைகளை இனம் காண வேண்டும் என்று சொல்லி. ஆக பீலேயாமுடைய போதனை பொருளாசை மற்றும் வேசித்தனம். பொருளாசை, வேசித்தனம். பொருளாசைனாலே விக்கிரக ஆராதனையும் வருகிறது, வேசித்தனமும் வருகிறது. இவைகளை அந்த சபைக்குள் இந்த பெர்கமு சபையினுடைய மூப்பன் அனுமதித்து விட்டான். யாரோ பிரசங்கம் பண்றதுக்கு. பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செய்தியின்படியே மக்கள் பாவத்தில் விழுந்து போனார்களாம். கடவுள் சொல்றாரு, அதை கை கொள்ளுகிறார்கள். போதகம் உள்ளே வந்தாதானே கை கொள்ள முடியும். உள்ளே போதகம் வராமல் எப்படி ஒரு மனிதன் அதை கை கொள்ள முடியும்? சபைக்குள் வந்து விட்டது, எப்படி வரும்? அனுமதித்து விட்டார்கள். Then people அதை கை கொள்றாங்க. அப்படியே 15ஆம் வசனத்துல இன்னொரு சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தர் அவர்களுடைய போதகத்தையும் கை கொள்ளும் இடத்தில் இருக்காங்க. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. வேதத்தில் எங்குமே குறிப்பில்லை. 2 சொல்றாங்க.
ஒன்னு இங்கேயும் இன்னொன்னு இதே அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் எபேசு சபைக்கு சொல்றாரு. நிக்கோலாய் இவர்கள் இயேசுவினுடைய போதனைக்கு விரோதமான போதனையை அந்த நாட்களில் இயேசுவின் பெயரால் சொல்லிக் கொண்டிருந்தவங்க. அது மட்டும் நமக்கு தெரியுது. ஏனென்றால் ஒரு சபைக்குள் ஒரு பிரசங்கத்தை பண்ண வேண்டும், ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவின் பெயரால் மட்டுமே நுழைய முடியும். If you come in the name of devil, nobody allow you inside. If you come in the name of the government, nobody allow you inside. But if you come in the name of Jesus, they will allow you. Is it not? அந்த வகையில் தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமும் சபைக்குள் வந்திருக்கிறது. கடவுள் சொல்றாரு, நான் அதை வெறுக்கிறேன், உன் சபையில் அதை கைக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார். உன் சபையிலே பிலேயாமுடைய வழியில் போகிறவர்கள் இருக்கிறார்கள், உன் சபையிலே நிக்கோலாய் மதஸ்தர் இருக்கிறாங்க. ஆகவே மனம் திரும்பும். இது அந்த சபைக்கான செய்தி. இது முதல் விஷயம். பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய ஜனங்கள் பாவத்தை எளிதாக எடுத்துக் கொள்ளுகிறதான நிலை, அவிதமான நிலைக்கு நடத்தும் எவ்விதமான ஒரு பிரசங்கங்கள் அல்லது அவிதமான பிரசங்கங்களை பிரசங்கிக்கிற எவ்விதமான பிரசங்கிகள் ஒரு சபைக்குள் வராமல் பார்க்க வேண்டியது சபை மூப்பனுடைய பொறுப்பு. சபை மூப்பனுடைய பொறுப்பு. பவுல் இதை தான் அங்க வன்மையா செஞ்சார் ஆந்தியோக்கியா சபையில். When the message entered, immediately he was strongly opposed. எதிர்த்து தர்க்கமிட்டார், வாதிட்டார், வாக்குவாதம் செய்தார். கடைசியாக அதை தீர்க்க வேண்டும், தீர்க்கும் வரை அமைதியாக இருக்க போவதில்லை என்று சொல்லி கடந்து போனார். ஆக மூப்பனுடைய பொறுப்பு சபையிலே மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. சபையின் மூப்பர் கடிந்து கொள்ளப்பட்டார் ஆண்டவராலே. The reason he allowed some strange teachings. சபை எந்த திசையை நோக்கி போக வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு சபையினுடைய மூப்பருடைய. சபை எந்த திசையை நோக்கி போக வேண்டும் அப்படி தீர்மானிக்கும் பொறுப்பை கொண்ட மூப்பன் அது உலகத்திற்குரியதாக மாறாதபடிக்கு அல்லது ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு சபையாய் மாறாதபடிக்கு, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு சபையாய் மாறாதபடிக்கு அல்லது ஒரு பரிசேய சட்டத்திட்டத்திற்குள் நுழைந்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் கவனமாய் கையாள வேண்டிய பொறுப்பு மூப்பனுக்கு இருக்கிறது. இயேசுவினுடைய போதனையாகிய சிலுவையின் உபதேசத்திற்குள் நடத்த வேண்டிய பொறுப்பு சபையினுடைய பாஸ்டர்ஸ்க்கும் மூப்பர்களுக்கும் இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு காட்டுறேன். இதே அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. ஆகிலும் இது தியத்தீரா சபைக்கு, அடுத்த சபைக்கு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவைகளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அகைன் பாருங்க, இந்த எல்டரை கடவுள் வந்து கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார்னா, he was permitted that woman Jezebel to preach the church. அவருடைய பிரீச்சிங் என்ன என்றால் வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடலாம். நான் நினைக்கிறேன் வேசித்தனம் பண்ணலாம் என்று முன்னாடி இருந்து அப்படியே பகிரங்கமா பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கிறத சாப்பிடலாம் என்று பகிரங்கமா சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் she did in a way what is possible. அவளால் முடிந்த வரைக்கும் செய்து விட்டாள். அவளை குறித்து வேதம் சொல்லுது, அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டாள். ஆண்டவர் சொல்லல, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டாள். அவிதமான அந்த பெண்மணியை சபையில் செய்தி கொடுக்க that elder permitted. ஆங்கிலம் சொல்லுது, you permitting that woman named Jezebel என்று சொல்லுது. Or you tolerate that woman to teach this kind of teachings. யாரை பார்த்து சொல்றாரு? ஒரு மூப்பனை பார்த்து சொல்றாரு. பிரியமானவர்களே, Bible was very clear. Women supposed not to teach in the church. 1 Timothy chapter 2 verses 12. நீங்க அதை தெளிவுபடுத்துங்க இன்னொரு வாட்டி. 1 Timothy chapter 2 verses 12. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். But I do not allow a woman to teach or exercise authority over men.
but remain quiet. நீ நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணானவள் எவ்வளவுதான் வேத அறிவு உடையவளாய் இருந்தாலும், எவ்வளவு வரம் பெற்றவர்களாய் இருந்தாலும் சபையில் போதிக்க அனுமதி இல்லை. தீத்து 2:5. இங்க பாருங்க, பெண்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்க தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்கும்படி முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அதாவது ஒரு வயதான பக்குவம் அடைந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, கடவுளுக்கு நல்லா பயப்படுறவங்க, கடவுளை நன்றாக விசுவாசிக்கிறவங்க, பக்தி உள்ளவங்க. அந்த பெண்மணி வந்து சபையில அவங்க பிரசங்கம் பண்ணலாமா? ஏன்னா அவங்க பக்குவம் அடைஞ்சிட்டாங்க, விசுவாசம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது அந்த பெண்மணி இளைய பெண்களுக்கு போதிக்கட்டும். தனியா என்னவென்று, கணவனுக்கு கீழ்ப்படிந்திரு, வீட்டு காரியங்களை கவனித்துக்கொள், கடவுளை விசுவாசி, நல்ல பெண்மணியா இரு என்று சொல்லி அவர்கள் தன் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்று தரட்டும். இதுதான் பெண்களுக்கு கடவுள் சபையில கொடுத்திருக்கிற வேலை. But the same women can prophesy, can pray in the church. ஆகவே இந்த எல்டர் என்ன பண்ணிட்டாரு, சபைக்குள் இந்த எசபேல் என்கிறதான பெண்ணை பிரசங்கம் பண்ண. வேதம் சொல்லுகிறது she teaches and she leads the church. தேத்திரா சபையை she teaches and leads the church to go astray. வழிவிலைக்கு போகும்படியாய். ஆகவே பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டு சபை பலவிதமான காலகட்டங்களுக்குள் கடந்து வந்தது. விருத்த சேதனம் என்கிறதான ஒரு உபதேசம் நுழைந்தது. அதை வெளியே பிடுங்கி எடுத்தார்கள். போராடி ஏறக்குறைய 15-20 ஆண்டுகள் ஆச்சு அதை போராடி எடுக்க. ஜஸ்ட் இமேஜின் இஃப் பால் வாஸ் அலௌட் இட். ஓகே, யாரெல்லாம் எடுக்க விருப்பம் அவங்களாம் எடுத்துக்கிட்டோம்பா, விருப்பம் இல்லாதவெல்லாம் பரவாயில்ல என்று அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் நூற்றாண்டுல. ஏன்னா பால் மட்டும் தான் அது அவ்வளவு எழுதியிருக்கிறாரு, வேற யாருமே அதை பெருசா எடுத்துக்கல, அலோவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா. இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எவனா இருந்தாலும் விருத்த சேதனம் எடுக்கணுன்ற ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கும். கடந்த 2000 ஆண்டாக. But they were stand their position. No. Salvation is only by faith and the faith on Jesus, not by the works of the law, circumcision என்று சொல்லி அவர்கள் எதிர்த்தார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. ஆகையால் இது பவுல் எபேசு சபையிலிருந்து மூப்பர்கள் எல்லோரையும் அழைத்து மிலோத்து என்கிற ஒரு ஊர்ல பேசுகிறார். அந்த மூப்பர்கள்ட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை குறித்து மூப்பர்களே, எபேசு சபையினுடைய மூப்பர்களே, உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம் சபையை குறித்து மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஆகவே அந்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு சொல்றாரு? மூப்பர்கள்ட்ட, எபேசு சபையினுடைய மூப்பர்கள்ட்ட எச்சரிக்கையாயிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூப்பர்களாக வைத்திருக்கிற சபையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன் பவுல் இதை சொல்றாருனாக, அவர் சொல்றாருங்க, நான் போன பின்பு 29ஆம் வசனம், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவர் அத்தனை நாட்கள் அங்கே இருந்த வரைக்கும் அந்த சபைக்குள் பல்வேறு விதமான உபதேசங்கள் வர வாய்ப்பு இருந்திருக்க கூடும். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் தடை செய்தார். அவர் இருக்க வரைக்கும் ஒரு உபதேசம் உள்ள வர முடியல. ஒரே ஒரு மனுஷன் எழும்பி விரோதமாய் பேச முடியல. அவர் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். எப்படிங்க வரும்? உபதேசம் வரும். அதுதான் அவர் சொல்றது. நீங்கள் ரட்சிப்பை இழந்து விடும்படியான உபதேசங்கள் உங்களுக்குள் வரும். அதோடு கூட இன்னொரு படி மேல போறாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படியான மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அங்கிருந்த சில மூப்பர்களா இருக்கிற சில பேருடைய காரியங்களை அவர் சென்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கிட்ட சில டிஸ்கண்டன்மெண்ட் இருக்குது. ஆகவே அவர் சொல்றாரு, நான் போன பின்பு உங்களில் சிலர் எழும்புவாங்க, எழுப்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை பாருங்க. பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவே,
3ஆம் வசனம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும், ஸ்ட்ரேஞ்ச் டீச்சிங்ஸ், போதியாத படிக்கும், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்கள், அவைகளுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள் ஆகிய இவைகளை கவனியாத படிக்கு நீ கட்டளையிட வேண்டும் சில பேருக்கு என்று நான் உன்னை எபேசு பட்டணத்தில் வைத்துவிட்டு போனேன் அல்லவா, அதன்படியே செய். ஆக பவுலுக்கு பின்பு தீமோத்தேயு எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, வேற்றுமையான உபதேசங்களை யாராவது போதிக்கிறார்களா சபையில் என்பதை கவனிக்க வேண்டும். அதை அனுமதிக்க கூடாது. வம்ச வரலாறுகள், கட்டுக்கதைகள், தர்க்கங்கள் ஆகிய இவைகளை குறித்து பேசுவதை தடுக்க வேண்டும். இதுதான் பவுல் அவருக்கு கொடுத்தது. ஆனா அங்க வேற்றுமையான உபதேசம் உள்ள வந்துச்சா என்றால் வந்துருச்சு. எபேசு சபையில் என்ன வந்துருச்சு என்றால் பாருங்க, 2 தீமோத்தேயுக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நாம இன்னைக்கு வாசிச்ச அந்த பகுதியை, அதிலே 17ஆம் வசனம் பாருங்க. 16, 17 வாசிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவிதமான சீர்கேடான வீண் பேச்சுகளால் அல்லது அவைகளை போதிக்கிற கள்ள போதகர்களான அவர்களால் அதிக அவபக்தி உள்ளாகும். அவர்களுடைய அவிதமான பேச்சுக்கள் அல்லது வார்த்தைகள் அரிபிளவை போல படரும். ஆங்கில பதம் சொல்லுது, இட்ஸ் லைக் எ கேன்சர், இட் வில் ஸ்ப்ரெட் லைக் எ கேன்சர். கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறது வெளியே தெரியாது. You cannot see cancer is spreading inside you. அவர் எழுதுறாரு, அது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறது போல வரும். அவர்கள் யாருன்னா, இமேனேயும் பிலோத்தும் அப்படிப்பட்டவர்கள். பாத்தீங்களா, அந்த சபையில இமேனேயும் பிலோத்து என்கிற 2 பேர் இருக்காங்க. அவர்கள் வேற்றுமையான உபதேச சபையில் போதிக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தை வீண் பேச்சு, அவர்களுடைய அந்த பேச்சு சபைக்குள் கேன்சரை போல பரவிட்டு இருக்குது. ஆகவே பவுல் என்ன பண்ணாராம், இந்த இமேனேயு என்கிறவரை 1 தீமோத்தேயுடைய 1ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, அவர்களை 20ஆம் வசனம், இமேனேயு, அலெக்சாந்தர் அப்படிப்பட்டவர்கள், அவர்களை நான் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். He removed them from church. He removed them from church. By doing this all things only he preserved the church, early church. ஆகவே பிரியமானவர்களே, it's very very important that what kind of teaching, என்ன விதமான போதனைகள் ஒரு சபையிலே போதிக்கப்படுகிறது என்பது. ஏனென்றால் ஒரு சபையை நடத்துகிற ஒரு மூப்பன், அவன் கடவுளுடைய ஆரோக்கியமான வசனங்களின் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். முதலாவது அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள அவன் அவைகளை குறித்து எதிர்த்தாக்குதல் ஒருவேளை சபையிலிருந்து வருமேயானால் அவைகளை சரியான முறையில் இனம் கண்டு அவைகளை எதிர்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். வசனம் இப்படிதான் சொல்லுது. தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லமையா இருக்கும்படி அவன் தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒரு மூப்பனை பத்தி சொல்லுது. ஒரு மூப்பன் தனக்கு எது போதிக்கப்பட்டிருக்கிறதோ, வாட் இஸ் கன்வின்ஸ்ட், அவன் எதை ஒத்துக்கொண்டு விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கானோ அதிலே முதல்ல அவன் சிறந்து விளங்க வேண்டும். By doing that, when he preach the church, if something happen, he can able to அவர்களை கண்டனம் பண்ணி திருத்தலாம், அவர்களுக்கு புத்தி சொல்லலாம், உபதேசம் பண்ணலாம். ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் யாரை பிரசங்கம் பண்ண விடணும்ன்றது அந்த சபையினுடைய போதகருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சபையில இது வரைக்கும் நான் யாரையுமே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதில்லை. ஆனால் இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் உங்களுக்கு எவ்விதமான உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் பிரசங்கிக்கலாம். If you accept Jesus as your personal savior and if you took water baptism and you can preach if you have a word என்று நான் அழைப்பு கொடுக்கிறேன் சபையில. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு
கீழ்ப்படிந்து அடங்குங்கள். Obey your leaders and submit to them, for they keep watch over your souls, because they will have to give an account to God. You understand? உங்களுடைய ஆத்மாக்கள், இந்த சபைக்குள் யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி இந்த சபையில் அமர்ந்து நான் வசனத்தை கேட்க போகிறேன், இந்த சபையிலே நான் ஒரு அங்கத்தினராய் மாறப் போகிறேன், this is a church which God has given to me என்று ஒத்துக்கொண்டு உள்ளே வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களுக்கும் இந்த சபையினுடைய மூப்பன் தான் உத்தரவாதி கடவுளிடத்தில். If they accept me as your elder, if you not accept me as your elder, then God will not ask account. ஆகவே பவுல் இந்த புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, உங்களை மேய்க்கிறவர்கள் அல்லது உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு கடவுளிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஆகவே அவர்கள் கீழ்ப்படிந்திருங்கள். Don't rebel against him. ஆதி சபையிலே வேற்றுமையான இயேசு வழியாய் அல்லது இயேசுவின் அப்போஸ்தலர்கள் வழியாய் வந்த வசனத்தை தவிர்த்த செய்திகள் வந்தது. அதை அவர்கள் உடனடியாக எதிர்த்து நின்று புறந்தள்ளினார்கள். அதே வட்டமாக இன்றைக்கு அன்னைக்கு இருக்கிற சபையில எந்த விதமான வரம்புகள் இல்லாத சபை. காரணம் வேதம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல பல கோடி சபைகள் இருக்குது. கடவுள் அவரவர்களுக்கு கொடுத்த வரம் அல்லது அவரவர்கள் கரங்களில் கொடுத்த ஆத்துமாக்கள் என்பதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். நான் கவனமாயிருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மூப்பர்களும் பாஸ்டர்களும் கவனமாயிருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் நீங்கள் கேட்கிற செய்தி வேதத்திலிருந்து தான் வருதா, கடவுளுடைய ஆலோசனை தானா, அல்லது வசனத்தை சொல்லுவதனுடைய சுய இச்சையா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். God condemned அந்த 2 சபையினுடைய மூப்பர்களை, பெர்கமு, தியத்தீரா. You permitted that woman and you tolerate and you allowed this teaching in your church என்று சொல்லி அப்போஸ்தலர் 20 பவுல் சொல்றாரு அந்த எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு. அந்த வசனத்தை பாருங்க, 28 வசனம். Be on your guard. நீ உன்னை பாதுகாத்துக்கொள், உன் சபையையும் பாதுகாத்துக்கொள். And also feed them. Feed and shepherd them. அவர்களுக்கு உணவு கொடு, ஆவிக்குரிய உணவு. அவர்களை பாதுகாத்துக்கொள். ஓநாய்கள் வரும், அவர்களை சரியான முறையிலே பராமரி என்ற 3ஐயும் அந்த மூப்பர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே as an elder I must be vigilant and watchful over this church, and as a believers and as a member of body of Christ you must be vigilant whether the word which I am giving here or anybody else is the word from God. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 17-18 வசனம். அவர்களுடைய டீச்சிங் என்ன? எபேசு சபையில் இருந்த மூப்பர்கள் அவர்களுடைய டீச்சிங் என்ன? resurrection was already happened. That is a strange teaching. அது ஒரு கள்ள உபதேசம். அதுதான் அவர் எதிர்க்கிறார். வன்மையா எதிர்க்கிறார். அவர்கள் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி விட்டார்கள். அது அந்த உபதேசமானது கேன்சரை போல பரவும். மெதுவா எல்லாருக்குள்ளேயும் போயிட்டு உயிர்த்தெழுதல் நடந்தாயிடுச்சு. ஆக விருத்த சேதனம் ஆகட்டும், உயிர்த்தெழுதல் ஆகட்டும், விக்கிரகங்களுக்கு படைத்தது ஆகட்டும், தர்ம சகாயத்திற்கு பணம் சேர்ப்பது ஆகட்டும் என பல்வேறு காரியங்களை குறித்து பவுல் ஒரு தெளிவான இதை கொடுத்துட்டே வராரு. எதற்கு என்றால் இது அப்படியே ஆண்டாண்டு காலமாக சபைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு chapter 2 அதனுடைய 2ஆம் வசனம் பாருங்க. அவர் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, அவர் எழுதுறாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. You see that? The things which you have heard from me in the presence of many witnesses, entrust these to faithful men who will be able to teach others also.
அன்னைக்கு பைபிள் இல்ல அதனால எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட பைபிள் இருக்குது. நான் சொல்லிதான் நீங்கள் இதெல்லாம் அறியணும்னு அவசியமே இல்லை. If you read Bible, you know. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் நூற்றாண்டிலேயே பொய் உபதேசம், ஸ்ட்ரேஞ்ச் டீச்சிங்ஸ் அல்லது யூதர்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிற டீச்சிங்ஸ் என பல்வேறு காரியங்கள் நுழைந்து விட்டது சபையிலே. அவைகளை படிப்படியாக நீக்கினார்கள். ஆனால் அடுத்த 30-40 ஆண்டுகளிலே மீண்டும் வந்துருச்சு. பீலையமுடைய உபதேசம், இயேசபேலுடைய உபதேசம் வந்துருச்சு சபைக்குள்ள அங்க. ஆகவே இன்றைக்கும் எவ்விதமான உபதேசங்களும் சபைக்குள் வரக்கூடும். நீ சபைக்கு வரும்போது எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டு வரணும் என்று சொல்ற சபைகள் இருக்குது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வரணுன்ற சபைகள் இருக்குது. அல்லது சபையை நடத்தணும்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, கல்யாணம் ஆக இருக்கிறவங்க தான் சபை நடத்த முடியும் என்கிற சபைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு காரியங்களை மனிதர்களை ஏற்படுத்தி கொண்ட நிலைகள் இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் எதை எதிர்க்கிறது? வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை சரியான முறையிலே நாம் கற்க வேண்டும். சபையில் அதை செயல்படுத்த வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு எதிரான எவ்விதமான செய்திகள் நீங்கள் எங்கே கேட்டாலும் அதை வரவேற்காதீங்க. அதை வரவேற்காதீங்க. Take this word. May God bless you.